எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. முதல் கேள்வி, சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது. வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபு மறைந்து வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. முதல் வேற்றுமை எழுவாய், 8ஆம் வேற்றுமை விழி, 2லிருந்து 7 வரை ஐயாள் கூ இன்னது கண். செம்மரம் எனும் சொல் டேஸ் தொகை பண்பு தொகை என மை விகுதி மறைந்து வந்துள்ளது. செம்மை கூட்டல் மரமத செம்மரம். அடுத்து கண்ணாவா என்பது விழித்தொடர். பொருத்துக. இதுக்கு சரியான விடை, அதாவது பெயரச்ச தொடர் எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள். விழித்தொடர் புலவரே வருக. அப்போ ஆப்ஷன் சி. இந்த மாதிரி பொறுத்துக்கு அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இடி டேஸ் மழை வந்தது. இடியுடன் மழை வந்தது. மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானாள். அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. இந்த மாதிரியான கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயம் இந்த மாதிரி ஈஸியாக கூட கேட்பாங்க. தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ? யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. யாழ் என்பது தமிழருடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவார். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு வாழ்வுதாழ்வு இல்லை. தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு வாழ்வுதாழ்வு இல்லை. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. யானை எவ்வாறு வந்தது? ஆடி அசைந்து வந்தது. பாருங்க, கலை சொற்கள். ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் நிட்டிங். நிட்டிங்னா பின்னுதல். ஹார்ன். ஹார்னா கொம்பு. ஆர்டிசன் கைவினைஞர். கைவினைஞர். ரிட். ரிட்னா சடங்கு. அடுத்து சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது. டேஸ் அல்லது டேஸ் எனப்படும். சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். தொகைநிலை தொடர் டேஸ் வகைப்படும். 6 வகைப்படும். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தருவது. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தருவது. வேற்றுமை தொகை. காலம் கடந்த பெயரச்சம். வினைத்தொகை. உவம உருபு மறைந்து வருவது. உவமை தொகை. தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். இடைச்சொல் வெளிப்படையாக வருவது. இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர். நனி நின்று என்பது. நனினா உரிச்சொல் தொடர்.
சால, உரு, தவ, நனி, மா இந்த மாதிரியான சொற்கள் வந்துச்சுன்னா அது வந்து உரிச்சொல். உரிச்சொற்கள். அப்போ உரிச்சொல் தொடர். நன்று, நன்று, நன்று இது வந்து அடுக்கு தொடர் டு. அடுத்து வந்தமானவன். வந்தமானவன் என்பது பெயரச்ச தொடர். புழு பூச்சி அதாவது உம்மை தொகை, அதாவது புழுவும் பூச்சியும் இம்விகுதி மறைந்து வந்துச்சுன்னா அது உம்மை தொகை இம்விகுதி. மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. வெளிப்படையாக வந்தால் இங்கே எழுதிக்கலாம். இம்விகுதி வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. எண்ணும்மை. அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அடுத்து சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதியறிந்து பேச வேண்டும். கண்ணோடாது பிரித்தெழுதுக. கண் கூட்டல் ஓடாது. கசடர கசடு கூட்டல் அற. என்ற கூட்டல் ஆய்ந்து. என்றாய்ந்து. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துகள் அதாவது விதைகள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருகிற்று. அக்களத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன. கதிரீன. கதிரீன. பொருள் கூறுக. வாரினா வருவாய். எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமின்றி. யானர் என்பதன் பொருள் புது வருவாய். தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் கிளத்து வளரும். அதாவது வாட்டமின்றி கிளத்து வளரும். உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் அஞ்சி பரப்பவை நாரை இனங்கள். உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் அஞ்சி பரப்பவை நாரை இனங்கள். தகடூர் இன்று டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. தர்மபுரி. தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் டேஸ் என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. புறத்திரட்டு. புறத்திரட்டு. பொருள் கூறுக. வைகுக. தங்குக. ஓதை. ஓதைனா ஓசை. வெறி அஞ்சி. நன்றி வணக்கம்.